ஓம் ஸ்ரீதாரா நேர்களுக்கு வணக்கம். நம்ம வீட்ல நெறைய பெண் குழந்தைகள் இருக்காங்க. இல்ல நம்மள மாரி அ மிடில் ஏஜ்ட் வுமன் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு காமனா ஒரு பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கு. ஒண்ணு என் பொண்ணுக்கு சரியா உதிரம் விழ மாட்டேங்குது. இல்ல டைமுக்கு வரமாட்டேங்குது. மாசம் மாசம் ஆக மாட்டேங்குது. அப்படின்னு நெனைக்கிறம்போது, எனக்கு மெடிசின்ஸ்லாம் சாப்பிடுறதுக்கு பயமா இருக்குங்க. நான் பிளட் சரியா வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்களுக்கு, ஒரு ஈஸியான எங்க பாட்டி வைத்தியம். இது நானும் சின்ன வயசுலலாம் எங்க பாட்டி எனக்கு பண்ணி குடுத்துருக்காங்க. எங்க அம்மாவும் எனக்கு பண்ணி குடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இது சேஃபு. சப்போஸிங்லி இது அவங்க மட்டும் அல்லாது, அ இந்த மிஸ்கேரேஜ் ஆறாங்க இல்லையா? திடீர்னு ஒரு 3 மாசம் பிரெக்னன்ட்டா இருந்துட்டு மிஸ்கேரேஜ் ஆறவங்க, அவங்களுக்கு அந்த உதிரம் சரியா வெளியில வராம இருந்தா அதுவே ஒரு ப்ராப்ளமா இருக்கும். ஸோ அந்த பிளட் வெளியில வரமாட்டேங்குது சரியா அப்படிங்கிறவங்களுக்கு, அ கை தேர்ந்த முறை நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஆனா உடம்பு டயர்டா இருக்கும். முதல்ல நீங்க டாக்டர்ட்ட போயிட்டு ர உடம்புல ரத்த குறைபாடு இல்லையான்னு முதல்ல பார்த்துக்கோங்க. ஏன்னா, ரத்தம் கம்மியா இருந்தாலும் சில பேருக்கு சரியா உதிரம் விழாது. அப்படி இல்ல எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா சரியா பிளட் ஃப்ளோ இருக்க மாட்டேங்குது பீரியட்ஸ் டைம்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு, கருஞ்சீரகம்னு கடையில எல்லாம் கிடைக்கும். கலோஞ்சி சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கருஞ்சீரகம். இந்த கருஞ்சீரகத்த எடுத்துட்டு பனவெல்லம். இந்த பனவெல்லமும் எடுத்துட்டு நல்லா இடிக்கணும். 2ம் சேர்த்து நல்லா இடிக்கணும். மிக்ஸியில போட்டா ரொம்ப நைஸ் ஆயிடும். அப்படி இருந்தாலும் ஓகே தான். இல்ல எனக்கு கையில இடிச்சு எங்க பாட்டி எனக்கு கையில இடிச்சு குடுத்துருக்காங்க. எங்க அம்மாவும் கையில இடிச்சு அதனால அப்படி சொல்றேன். இல்ல நான் மிக்ஸியில போட்டுக்கிறேன்னு சொன்னாலும் போட்டுக்க வேண்டியது தான். போட்டுக்கிட்டு அது சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சுக்கலாம். இன்னும் சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சுட்டு, தண்ணீல போட்டு மாத்துற மாரி முழுங்கினாலும் ஓகே தான். இல்லாட்டி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வாழைப்பழம் இருக்குல்ல, நல்லா பழமா இருக்கிற பழமா எடுத்து, அதுல இந்த கருஞ்சீரகம், பனவெல்லமும் இடிச்சு வச்சிருப்போம் இல்லையா? அத நல்லா பெசஞ்சுப்பாங்க. பெசஞ்சுட்டு, அது ஒரு ஸ்பூன் எடுத்து கடகடன்னு சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. இப்படி சாப்பிடும்போது, பல நாட்களா தேங்கி இருக்கும் பிளட் வராம இருக்கும். இந்த மிஸ்கேரேஜ் ஆனவங்களுக்கு பிளட் சரியா உதிரம் சரியா விழாம இருந்து, அது உள்ளேயே இருக்கும் இல்லையா? இது எல்லாமே அடிச்சுட்டு வெளில வந்துரும். ஆனா, நீங்க குளிக்கும்போதோ, இல்ல பாத்ரூம் யூஸ் பண்ணும்போதோ, யூரின் பாஸ் பண்ணும்போதோ, சுடு தண்ணீல வாஷ் பண்ணும்போது, இன்னும் உங்களுக்கு அந்த அங்க அங்கேயும் சரி, அந்த உதிரம் வரதும் சரி, கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். ஸோ சுடு தண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. இதுவும் ட்ரை பண்ணி பாருங்க. யார் வேணாலும் யூஸ் பிரெக்னன்ட் ஆகணும்னு நெனைக்கிறவங்க இத ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா, இது உதிரம் போக்கு ஜாஸ்தியா இருக்கிறதுனால, பிரெக்னன்ட் ஆகணும்னு நெனைக்கிறவங்க தயவு செஞ்சு இத ட்ரை பண்ணாதீங்க. பட் சின்ன குழந்தைங்க, இந்த டீனேஜர் சரியா எனக்கு வயசுக்கு வந்ததுலேருந்து சரியா பிளட் வர மாட்டேங்குது சொல்றவங்க, புதுசா வயசுக்கு வந்தவங்களுக்கு பிளட் சரியா வரலன்னு சொல்றவங்க, ஒரு 30 குழந்தையெல்லாம் பெத்ததுக்கு அப்புறம் எனக்கு சரியா பிளட் போகலன்னு சொல்றவங்க, மிஸ்கேரேஜ் ஆனவங்க, இவங்களுக்கெல்லாம் இது இது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும். தேவையில்லாத கெட்ட பிளட் எல்லாம் வெளியில வந்துரும். இது ட்ரை பண்ணி பாருங்க.